நேற்று காலை 9 மணிக்கு அலங்காநல்லூரில் தொடங்கிய போராட்டம் 21 மணி நேர தொடர் போராட்டமாக மாறி பின்னர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த போராட்டத்தை காவல்துறை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை, மதுரை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கள தகவல்களை நமது செய்தியாளர்கள் வழங்கி வருகின்றனர். நேரலை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் நமது செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். நாகராஜன், தொடர்ந்து அலங்காநல்லூர் பகுதியில் அங்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து கோரிக்கை முழக்கங்களையும் அந்த பகுதி மக்கள் எடுப்பிட்டு வர காட்சிகளையும் பார்க்க முடியுது. முக்கிய பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறை பிரபலங்களும் அந்த பகுதிக்கு வந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அங்கு வந்த முக்கிய பிரமுகர்கள் இந்த போராட்டம் தொடர்பா மக்களிடம் ஏதாவது பேசினாங்களா? அவங்க இந்த கோரிக்கைகள் குறித்து அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது இந்த பகுதி வந்துள்ளார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் வருகிறார்கள். ஆனால் கட்சி சார்ந்து வருபவர்கள் அதிமுக சார்பில் வந்தார்கள். ஆனால் கட்சி சார்ந்து யாரும் வர வேண்டாம், முழுக்க முழுக்க இங்கு வருபவர்கள் அதாவது கட்சி சார்பின்றி தமிழர்களாக, தமிழ் உணர்வுள்ளவர்களாக மட்டுமே வர வேண்டும் என்பது இவர்கள் எதிர்பார்ப்பு. இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் அதிகமாக போராடுவார்கள். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த போராட்டம் எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க? எப்படி நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டம்? இப்ப நேத்துல நான் சிவகங்கையிலிருந்து வரேன். என் பேர் MS நாச்சியா. வந்து ஜல்லிக்கட்டுக்காக தான் நாங்க இருக்கோம். எந்த வன்முறையும் நாங்க கையில எடுக்கல. அமைதியான முறையில தான் நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேற்று காலையில ஆரம்பிச்ச போராட்டம் அடுத்த நாள் காலையில 5 மணி வரைக்கும் இருந்தது. 5 மணிக்கு போலீஸ்காரங்க வந்து தூங்கிட்டு இருந்த மாணவர்களை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர வன்முறையில ஈடுபட்டவங்களையோ இல்ல தடையை மீறி எதுவும் பண்ணவங்களையோ அவங்க அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. தூங்கிட்டு இருந்தவங்களை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் மீண்டும் இந்த போராட்டம் தொடரும். இங்க வந்திருக்கிற கூட்டம் வந்து எல்லாருமே தமிழருங்கிற ஒரு உணர்வோடு தான் வந்திருக்காங்களே தவிர எந்த அரசியல் கட்சியை சார்ந்தோ அல்லது ஒரு சமுதாயத்தை சார்ந்தோ ஒரு மதத்துக்காகவோ இங்க எதுவும் வரல. இந்த கூட்டம் வந்து அரசியல்வாதிக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல. இது தமிழர்களுக்காக, தமிழர்களுடைய ஒற்றுமை, தமிழருடைய பாரம்பரியம் வேணும் அப்படிங்கிற தமிழருடைய உணர்வுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஒரு சிலர் அரசியல்வாதிகள் இப்போ உள்ள வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது எங்க அமைப்புல தான் வருது அப்படின்னா கண்டிப்பா அது கிடையாது. பெண்கள் எல்லாமே தன்னிச்சையா தான் இங்க வந்திருக்கோம். இப்ப பாண்டிச்சேரி, புதுக்கோட்டை, திருச்சி, பெங்களூர் எல்லா இடத்துல இருந்தே வந்திருக்காங்க. அரசியலுக்காக வரல, ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை இங்க பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதிகமாக போராடுவார்கள். இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இயங்கக்கூடியது அனைவருமே இங்கே போராட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். அதே போல பீட்ட அமைப்பை தடை செய்யப்பட வேண்டும், இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக தெரிகிறார்கள். மற்றபடி எந்த ஒரு கோரிக்கையும் இல்லை. இதில் வயதானவர்கள் தொடங்கி குழந்தைகள் இருந்து பெண்கள் வரை அதிக பேர் வந்திருக்கிறார்கள். அனைவருமே ஒட்டுமொத்தமாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் செய்கிறார்கள். மற்ற எதுவுமே இல்லை இவர்களை பொறுத்த வரைக்கும். அது குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கை. மற்றபடி எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் முழு வர வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையா இருக்கிற தமிழரசு. நாகராஜன், இன்று காலை பார்த்தோமேயானால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அடுத்தடுத்து மக்கள் வர வர எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டே இருக்கு. வெளியூர்ல இருந்து அலங்காநல்லூருக்குள்ள வரத்துக்கு சாதாரணமாக வர முடிகிறதா அல்லது ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? நாகராஜன், தற்போது அந்த அலங்காநல்லூர் காட்சிகளை பார்க்கிறோம். இரு தரப்பினர் தள்ளுமுள்ளையும் அடிதடியிலையும் ஈடுபட்டிருக்க காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்க என்ன பிரச்சனை, எதனால அங்க தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு நாகராஜன்?
இது தமிழருக்கான பிரச்சனை, தமிழின உணர்வதற்கான பிரச்சனை என்கிறார்கள். ஆனால் மற்ற பகுதிகளிலிருந்து வந்துள்ள மக்கள் அனைவருமே, அதாவது எல்லா இடங்களிலிருந்து வந்து கலந்துள்ளார்கள். எனவே இது ஒட்டுமொத்தமாக தமிழின வடிவமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் இங்குள்ள ஒரு சில கட்சியினர் வந்து இது தங்கள் கட்சி சார்ந்தும் அமைப்பு சார்ந்தும் அதிக பேர் கலந்து இருக்கிறோம் என்றும் அவர்களை அவமதிக்கும் விதமாக பேசக்கூடாது என்றும் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். எனவே கட்சி சார்பின்றி நடத்த வேண்டும் ஒரு தரப்பினரும், கட்சி சேர்ந்தாலும் கட்சி சார்ந்தும் நிறைய பேர் வந்து கலந்திருக்கிறார்கள், அவர்களை அவமதிக்கூடாது என்றும் ஒரு சிலரும் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். எனவே அதன் காரணமாக ஒரு சிறிய அளவில் ஒரு தள்ளுமுறை ஏற்பட்டது என்று சொல்லலாம். இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக ஒருங்கிணைந்து, அதாவது ஒட்டுமொத்த தமிழின கோரிக்கைக்காக ஒன்றிணைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். நாகராஜன், இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும் நேரடி காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில அங்கிருக்கும் காவலர்கள் என்ன செய்யறாங்க? அந்த காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? இந்த தள்ளுமுள்ளுவில் காவலர்கள் வந்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லையா? அதாவது காவல்துறை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வரையறைக்குட்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே மக்களுடைய மக்கள் பிரச்சனைகள் எதுவும் கலந்து கொள்வதோ இல்லை அது தீர்ப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை. இங்கே நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் காவலர் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் பிரச்சனையும் அவர்கள் தீர்த்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியான தெரியவில்லை. ஏனென்றால் ஒருபுறம் கட்சி தலைவர்கள் சார்பாக அவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்த தலைவர்கள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் இந்த உணவு சார்ந்து தமிழின உணவு சார்ந்து போறக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் இளைஞர்கள் அதிகமாக கலந்து கொண்டு முன்னிறுத்தப்பட வேண்டியது ஜல்லிக்கட்டும், அதுபோல அதாவது விடுதலை செய்யப்பட வேண்டிய இளைஞர்களின் நலம் மட்டுமே தான், அது மட்டுமே ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. எனவே அது சார்ந்துதான் நாங்கள் போராடி வருகிறோம். அவர்கள் விடுதலை செய்யப்படுவரையும், விடுதலை செய்யப்பட்ட இளைஞர்கள் இந்த பகுதிக்கு மீண்டும் வருவரையும் இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் இது புரியாமல் சரிவர புரியாமல் அவர்கள் செய்யும் பிரச்சனையால் தான் இது ஒரு சிறிய ஒரு சச்சரவு உள்ளாகிறது. இருப்பினும் உடனடியாக ஒன்று சேர்ந்து விடுவோம், இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கான போராட்டம் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்கள் விரைவிலேயே ஒருங்கிணைந்து மீண்டும் அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடி வருவார்கள் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகராஜன், இரு தரப்பினரிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள்ட்ட கைகலப்பு ஏற்பட்ட காட்சிகளை பார்க்க முடியாது. அரசியல் அடையாளம் இல்லாமல் தன்னெழுச்சியாக இளைஞர்கள், ஊர் மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து காவல்துறையினர் காலையிலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதான முயற்சி அவங்க ஏற்கல. ஆனா மதுரை மாவட்ட எஸ்பி கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்தும் அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறதா தெரியல. இதனைத் தொடர்ந்து மீண்டும் காவல்துறை தரப்புல இருந்து அந்த பகுதி மக்கள்கிட்ட இந்த போராட்டத்தை கலைப்பதற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது தமிழரசன் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழின உணர்வு என்ற ஒற்றை வார்த்தையில் தமிழர்கள் என்ற வார்த்தையில் தான் பேசி வருகிறார்கள். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தலைமை என்பது இல்லை என்று இவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு தன்னெழுச்சியான எழுச்சியான ஒரு இளைஞர்கள் போராட்டம் இது. ஆனால் இதனை ஒரு பேசுவதற்கு, அதாவது ஒரு அதிகாரிகளிடம் பேசுவதற்கோ அரசு தரப்பில் பேசுவதற்கோ அதுக்கு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் ஒரு தலைமை இருந்தால் தான் பேச முடியும் என்று கட்சி சார்ந்து வருபவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அமைப்பு சார்ந்தவர்கள் அதிகம் கலந்து கொள்கிறார்கள். அவர்களை எந்த வகையிலும் அவமதிக்க கூடாது என்று பேசுகிறார்கள். ஆனால் தன்னெழுச்சியான அந்த இளைஞர்கள் போராட்டம் என்பது எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் இளைஞர்கள் என ஒன்றிணைந்து தமிழர் என்ற ஒற்றை போர்வையில் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதை இப்படி நடத்தும் பொழுது முழுமையான ஒரு தகவல் என்பது, அதாவது அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் என்பது யாரிடம் போய் சேர்ந்து எப்படி அது பரவலாக்கப்படும் என்பது முழுமையாக ஒரு உறுதியான ஒரு சூழலாக இல்லாத நிலை இருக்கிறது. எனவேதான் அவர் காவல்துறை கண்காணிப்பாளர் விடுவிப்பேன் என்று சொன்ன பிறகும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இருப்பினும் இங்குள்ள மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள், அதாவது கைது செய்யப்பட்ட மாணவர்கள் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாமல், எந்த வழக்கும் இல்லாமல் அவர்கள் இங்கே மீண்டும் வந்து இருக்க வேண்டும், அதாவது இங்கே கொண்டு வந்து விட வேண்டும். அதன் பிறகுதான் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அடுத்த கட்டமாக இது இந்த போராட்டம் என்பது அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடைபெற வலியுறுத்தி தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் என்று தெரிவிக்கிறார்கள். இதற்கிடையே கட்சி சாராது போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற இளைஞர்களும் ஒரு சில தமிழ் ஆர்வலர்கள் நினைக்கிறார்கள். ஆனாலும் கட்சி சார்ந்து வந்துள்ளவர்கள், அவர்கள் அந்த உள்ளூரை சார்ந்த அந்த கட்சி பிரமுகர்களுக்கு ஆதரவானவர்களும் இந்த கட்சி சார்ந்து நடைபெறுவதையும் தடுக்கக்கூடாது என்கிறார்கள். எனவே ஒரு சிறிய விஷயங்கள், சிறிய போராளிகளான ஒரு வேறுபாடுகள் தான் இவர்களை தற்பொழுது ஒரு சின்ன சலசலப்புக்குள்ளாக்கியுள்ளது. இருப்பினும் அவர்களில் பெரும்பாலான இளைஞர்கள் ஒன்றுபடுத்துவது, அனைவரையும் ஒருங்கிணைப்பது, மீண்டும் தமிழர்களுக்கானது, அது தமிழர்கள் உணர்வுக்காக போராட்டம் என்பது. எனவே ஜல்லிக்கட்டுக்கு ஒருங்கிணை வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட இடங்களிலிருந்து வந்துள்ள இளைஞர்கள் அதை தான் வலியுறுத்துகிறார்கள். இருப்பினும் பெண்கள் தரப்பிலும் வந்துள்ள வெளியிடங்களில், அதாவது வெளியூர்களில் வந்துள்ள பெண்களிடம் இதையே சொல்லி வலியுறுத்துகிறார்கள். இந்த
கோரிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழினத்திற்கான ஒட்டுமொத்த கோரிக்கை. எனவே அந்த கோரிக்கையை மட்டுமே மையப்படுத்த வேண்டும். எந்த ஒரு அரசியல் அடையாளம் இருக்கக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது இவர்களுக்கு. ஆனாலும் இளைஞர்களும் அந்த தமிழர்களும் சொல்வதை மீறி சில அமைப்புகள், சில கட்சிகள் தங்கள் அடையாளங்களில் சுமந்து வருவது இவர்களிடையே ஒரு சிறிய சச்சரவை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழரசன் நாகராஜன், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது அலங்காநல்லூரில் அரசியல் அடையாளம் இல்லாமல் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க அந்த பகுதி மக்கள் விரும்பி இருக்கின்றனர். தற்போது இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்ட அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.